வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் சுறா புட்டு பண்ணியிருக்கேன். நல்லா உதிரியாக வரணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் புரியும். நான் 1 கிலோ சுறா வாங்கின்னு வந்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நான் அங்கேயே கட் பண்ணி வாங்கின்னு வந்துட்டேன். இதெல்லாம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு அப்படி பெசரி இதை ஆவியில் வேக வைக்க போகிறேன். இந்த மஞ்சப்பொடி நான் வீட்டிலே இந்த இப்போ மிக்சியில் அரைச்சதுனால அது கொஞ்சம் அப்படியே குருணை மாதிரி அப்படியே இருக்குது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படி ஒரு அப்படி பரட்டிட்டு ஆவியில் நான் வேக வைக்க போகிறேன். இது எல்லாம் நல்லா பரட்டிட்டேன். ஆனால் இந்த புட்டு செய்யணுன்னா அந்த மீன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே ஸ்வாகி அப்படியே ஆகிடும். இட்லி பானையில் அந்த தண்ணி கொதிக்குது. இந்த தட்டு வச்சு இதுக்கு மேலே அந்த மீன் துண்டை வைக்கிறேன். இது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இது ஒரு ஆவி வந்தாலுமே போதும். ஏன்னா சீக்கிரமாக இது வெந்துடும். இது எல்லாத்தையும் இந்த இட்லி பானையில் அடுக்கி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இந்த பானையை மூடி வச்சுட்டு ஒரே ஒரு ஆவி வரட்டும். வந்த உடனே இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வெந்துடுது. இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து நான் வைக்கிறேன். வச்சுட்டு இது தோலெலாம் உரிக்கணும். அப்படியே போடக்கூடாது. அந்த தோலெலாம் கொஞ்சம் கசக்கும். அதனால் அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்றேன். என்ன தான் நம்ம அந்த சுறாவில் புட்டு பண்ணும் பொழுது என்ன ஆகும், சில இதில் அப்படியே நசுன்னு இருக்கும். சில பேருக்கு அப்படியே உதிரியாக வராது. இந்த வீடியோவை பாருங்கள். அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நோட் பண்ணுங்கள். அதாவது சில பேருக்கு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் சொல்லலை. இந்த பிகினர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இதில் தண்ணி விடும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு எவ்வளோ வெங்காயம் இந்த பூண்டு போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு, இந்த பூண்டெல்லாம் சின்ன பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன். நாட்டு பூண்டு தான். இது தோலெல்லாம் அப்படியே உரிக்க போகிறேன். மஞ்சப்பொடி, கொத்தமல்லி, இதுக்கு பச்சை மிளகா தான், மிளகாத்தூள்லாம் கிடையாது. அதனால் பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். இதோடைய தோலெல்லாம் இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு ஈஸியாக வந்துடும். தோலெலாம் கஷ்டமே கிடையாது. அப்படி எடுத்திங்கன்னா அப்படியே ஈஸியாக வந்துடும். இந்த பாருங்கள், எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படியே லைட்டாக அப்படியே புட்டு போட்டுவிடுங்க. அது நடுவில் முள் இருக்கும். அந்த முள்ளை எடுத்துருங்க. இந்த முள் மற்ற மீனில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. இந்த முள்ளும் அப்படியே மெல்லலாம். ஆனால் சில பேர் அது மெல்ல முடியாததால் நான் எடுத்து போட்டுடுறேன். இது எல்லாத்தையும் சின்ன பீஸாக தான் நான் கட் பண்ணிட்டேன். பூண்டை சின்னதாக கட் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள் எவ்வளோ குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் நைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாம் நைஸாக அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு உளுந்து போடுறேன். எண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி தாராளமாகவே விடுங்க. கடுகு போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த உளுந்து லைட்டாக செவந்து வந்துடுது. நல்லா கடுகும் பொரிஞ்சிடுது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், அது கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நான் சேர்த்துட்டேன். இது கூடவே பூண்டு, பச்சை மிளகா, அதையும் இதில் நான் சேர்த்துடுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெங்காயம் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேறு எதுவுமே நம்ம போடக்கூடாது. மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாது. இந்த பச்சை மிளகா காரத்தோடவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சுறா புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் அந்த சுறாவை போட்டு வேக வைப்பாங்க. அந்த மாதிரி வேக வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுறா புட்டு பண்ணும்பொழுது பலபலன்னு வராது. அந்த மாதிரி போட்டு பண்ணும்பொழுது சுடு தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் வைக்காதீங்க. சட்டுன்னு எடுத்துட்டு அந்த சுறாவை எடுத்து அப்படி கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சிக்கணும். அதை ரொம்ப அழுத்தமாக பிழியக்கூடாது. ஓரளவுக்கு அப்படி, அதாவது மெட்பமாக அப்படி பிழிஞ்சு எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அப்போ கூட நல்லா பலபலன்னு வரும். இதால் இந்தமாரி மெத்தடில் இந்த ஆவி கட்டி பண்ணுங்கள். நல்லா பெஸ்ட்டு. இதுதான் பெஸ்ட்டான, அதாவது பலபலன்னு நல்லா வரும் பிகினர்ஸ்க்கு.
நான் சொல்கிறது அந்த பிகினர்ஸ் ஆவி கட்டி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்படி பண்ணுவாங்க. அதுவும் அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு கரெக்டாக அதெல்லாம் புழிஞ்சு அதெல்லாம் போடுவாங்க. அந்த வாட்டம் அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு நான் உப்பு போடுறேன், மஞ்சள் பொடி போடுறேன். ஆல்ரெடி நான் வந்து அந்த சொரா புட்டில் உப்பு மஞ்சள் பொடி அதெல்லாம் சேர்த்துட்டேன். அதனால் இதை பார்த்து நான் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இந்த டைமில் அந்த பிரித்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த சுறாவை இதில் நான் போட்டுடுறேன். போட்டுட்டு எல்லாத்தையும் இதை கொட்டிட்டு நல்லா கலந்து விடணும். கலர நல்லா உதிர்ந்து வந்துடும். உதிர்ந்து அப்படியே நல்லா பளபளன்னு வரும். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பரட்டி விடுறேன். இது நல்லா வேக நல்லா புட்டு மாதிரி உதிரியாக வரும். இது நல்லா வேகட்டும். நல்லா நான் கலந்து விடுறேன். இது கலர நல்லா அப்படியே சேர்ந்து உதிரியாக அதை பாருங்கள் எப்படி உதிரியாக வந்துடுது பாருங்கள். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழைகளை நான் தூவிடுறேன். சூப்பரான சுறா புட்டு ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.